இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கருவேப்பிலை சட்னி. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி அண்ட் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். உளுத்தம்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1½ டீஸ்பூன் கிரவுண்ட் நட், அதாவது வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணலாம். வறுத்த வேர்க்கடலை 1½ ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு துருவன தேங்காய் 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நல்லா அதையும் ஆயிலில் போட்டு நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். 1 கப் அளவுக்கு நான் துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு டேமரின் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. புளிப்பு நமக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆயிலே நல்லா வணங்கட்டும், அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கறி லீவ்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, எது தூசு இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும் ஆயிலில். அந்த பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நம்ம வணக்கினா தான் கருவேப்பிலை சட்னி நல்லா டேஸ்ட்டாக வரும். அதனால் வணக்கிறதுக்கு மட்டும் எப்போவுமே கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம நல்லா பண்ணணும். அவசரமாக பண்ணோம்னா சட்னி கண்டிப்பாக நல்லா வராது. வணக்கிறதுக்கு வந்து டைம் நிறையவே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயில் ஃபுல்லாக வணங்கிடுச்சு. கறி லீஃபோட பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சட்னி தாளிக்க போகிறோம். அதுக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக கடுகு, மஸ்டர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா ஃப்ரை ஆகட்டும். பொரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மால் பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு கடலைப்பருப்பு தாளிக்கிறோம் இல்லைங்களா, கடலைப்பருப்பு அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம லைட்டாக கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா எல்லாமே ஆயிலில் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எல்லாமே ஆயிலில் பொரியிற மாதிரி கரண்டி வச்சு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகுது. கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க சட்னியில் இதை கொட்டி மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான். அவ்வளோதான், கருவேப்பிலை சட்னி தயார். சுவையான ஆரோக்கியமான கருவேப்பிலை சட்னி தயார். இந்த கருவேப்பிலை சட்னி வந்து நீங்கள் அடிக்கடி ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஹேர் க்ரோத் ஆகும், முடி கருப்பாகவும் வளரும், கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸால் ஹெட்டேக் வரும் இல்லைங்களா, அந்த தலைவலிலாம் வராமல் அவாய்ட் பண்ணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேலம் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you so much.